कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैल. ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி கார்த்திகை மாதத்தோட 3ஆம் வெள்ளி. நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு கோலம் போட்டாச்சு. நிலவாசப்படியில் 2 விளக்கேற்றி வச்சாச்சு. கார்த்திகை மாதம் விளக்கேற்றணும் தெரியும். எதுக்காக ஏற்றுறாங்கன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கார்த்திகை மாதம் மழை காலன்றனால சீக்கிரமே இருளடைஞ்சிருமா. பிரம்ம முகூர்த்த வேளையில் தேவர்மார்கள் வரும்போது நம்ம வீட்டில் ஒளி ஏற்றி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒளிமயமான வாழ்க்கையை அருள்வாங்க அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கங்க. அதனால நீங்களும் சிரமத்தை பார்க்காம இந்த பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 3 to 5 இந்த நேரத்தில் விளக்கேற்றுனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும், நல்லதே நடக்கும். இந்த வேளையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது விசேஷம். அதே நேரத்தில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் சூப்பரில். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அபிஷேகம் பால் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு லேசாக அப்படி மனசு நிம்மதியாக இருக்குங்க, ஆரோக்கியம் தரும், குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும், நோய் எல்லாம் போய் நல்ல ஆயுசை கொடுக்குங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அபிஷேகம் இந்த பால் அபிஷேகம். வாங்க நீங்கள் என்னோட சேர்ந்து முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ईषत् प्रफुल्ल सरसीरुहनारिकेल पूगद्रुमादि सुमनोहर पालिकानाम् आवाति मन्दमनिलः सह दिव्यगन्धैः शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम् उन्मील्य नेत्रयुगमुत्तम पञ्जरस्थाः पात्रावशिष्ट कदलीफलपायसानि भुक्त्वा सलीलमथकेलिशुकाः पठन्ति शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम् तन्त्री प्रकर्ष मधुरस्वनया विपञ्च गायत्यनन्दचरितं तव नारदोऽपि भाषा समग्रमसहृत्करचाररम्यम् शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम् भृङ्गावळी च मकरन्दरसानुविद्ध जङ्गारगीतनिनदैः सह सेवनाय वीर्यात्युपान्त सरसी कमलोदरेभ्यः शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम् योषा गणेन वरदध्नि विमध्यमाने. இரண்டாவது நம்ம பார்க்க போகிற அபிஷேகம் திருநீர் அபிஷேகம். இருக்கிற அபிஷேகத்திலேயே திருநீர் அபிஷேகம் மிகச்சிறந்த அபிஷேகமாம். இந்த சாம்பல் அபிஷேகம் முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான அபிஷேகம். இதோட பலன்கள் தீய எண்ணங்கள் நீங்கி நல்ல குணம் உருவாகும், சகலமும் செல்வ வளமும் பெருகும். எல்லா புகழும் முருகனுக்கே. ஸ்ரீமன்னபீஷ்டவரதாகில லோகபந்தோ ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஜெகதேக தயைக சிந்தோ ஸ்ரீதேவதாகிருஹ புஜாந்தர திவ்யமூர்த்தே ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம் श्रीमन्नभीष्टवरदाखिल लोकबन्धो श्री श्रीनिवास जगदेक दयैक सिन्धो श्रीदेवतागृह भुजान्तर दिव्यमूर्ते श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् श्रीस्वामि पुष्करिणिका प्लव निर्मलाङ्गाः श्रेयोर्धिनो हर विरिञ्च सनन्दनाद्याः द्वारे वसन्ति वरवेत्र हतोत्तमाङ्गाः श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् श्रीशेषशैलगरुडाचल वेङ्कटाद्रिनारायणाद्रिवृषभाद्रिविषाद्रिमुख्याम् आख्यां त्वदीयवसतेरनिशं वदन्ति श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम्
सेवा परा शिव सुरेश कृशानुधर्म रक्षोऽम्बुनाथ पवमान धनाधिनाथाः बद्धाञ्जलि प्रविलसन् निज शीर्षदेशाः श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् घाटीषु देवि खगराज मृगाधिराज नागाधिराज गजराज हयाधिराजाः மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற அபிஷேகம் சந்தன அபிஷேகம். முருகனுக்கு ராஜ அலங்காரத்திற்கு மிக முக்கியமான இடத்தை பிடித்தது இந்த சந்தனம். சந்தனனாலே அழகு தானங்க. இதோட பலன்கள் என்னன்னா லட்சுமி கடாட்சம் தரும். பெண்களுக்கும் சரி வீட்லையும் சரி லட்சுமி கடாட்சம் வந்துருச்சுனாலே வேற என்ன வேணும். உடல்ல சருமத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி அருளுமா. ஈசனின் மகனுக்கு அரோகரா. तद्गोपुराग्रशिखराणि निरीक्षमाणाः स्वर्गापवर्गपदवीं परमां श्रयन्तः मर्त्या मनुष्यभुवने मतिमाश्रयन्ते श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् श्रीभूमिनायक दयादिगुणामृताब्धे देवादिदेव जगदेक शरण्यमूर्ते श्रीमन्ननन्त गरुडाधिभिरर्चिताग्रे श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् श्रीपद्मनाभ पुरुषोत्तम वासुदेव वैकुण्ठमाधव जनार्दन चक्रपाणे श्रीवत्स चिह्न शरणागत पारिजात श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् कन्दर्पदर्पहर सुन्दर दिव्यमूर्ते कान्ताकुजाम्बुरुह कुड्मललोल दृष्टे कल्याण निर्मल गुणाकर दिव्य कीर्ते. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற அபிஷேகம் குங்கும அபிஷேகம். குங்குமம்னாலே ஒரு மங்கள பொருள் தான். இதோட பலன் என்னன்னா மங்களம் உண்டாகும், தாலி பாக்கியம் நிலைக்கும். புதுசாக கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குங்கும அபிஷேகம் ஒரு சிறந்த அபிஷேகம். ஓம் சரவண பவ. तिष्ठन्ति वेङ्कटपते तव सुप्रभातम् भास्वानुदेति विगचानि सरोरुहाणि सम्पूरयन्ति निनदैकगुभो विहङ्गाः श्रीवैष्णवाः सततमर्थितमङ्गलास्ते धामाश्रयन्ति तव वेङ्कट सुप्रभातम् ब्रह्मादयः सुरवराः समहर्षयस्ते सन्तः सनन्दनमुखास्तव योगिवर्याः धामान्तिके तव हि मङ्गलवस्तुहस्ताः श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् लक्ष्मीनिवास निरवद्य गुणैकसिन्धो संसारसागर समुत्तरणैकसेतो वेदान्तवेद्य निज वैभव भक्तभोग्य श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् लक्ष्मीनिवास निरवद्य गुणैकसिन्धो संसारसागर समुत्तरणैकसेतो वेदान्तवेद्य निज वैभव भक्तभोग्य श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् इत्थं वृषाचलपतेरिह सुप्रभातम् ये मानवाः प्रतिदिनं पठितुं प्रवृत्ताः तेषां प्रभातसमये स्मृतिरङ्गभाजाम् प्रज्ञां परार्थसुलभां परमां प्रसूते इत्थं वृषाचलपतेरिह सुप्रभातम् ये मानवाः प्रतिदिनं पठितुं प्रवृत्ताः तेषां प्रभातसमये स्मृतिरङ्गभाजां प्रज्ञां परार्थसुलभां परमां प्रसूते. அடுத்து நம்ம பார்க்க போகிற அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம். பன்னீர்னு சொன்ன உடனே அதோட வாசனை தான் நம்ம நினைவுக்கு வருது. இதோட பலன் என்னன்னா புகழ் நிலைக்கும், செல்வ வளம் பெருகும். பன்னீர் அபிஷேகத்தினால நம்மளோட வருமானம் பல மடங்கு இல்லைங்க, சொல்ல முடியாத அளவுக்கு அதிகரிக்கும்.
शरणागतवत्सलसारनिधे परिपालय मां वृषशैलपते अतिवेलतया तव दुर्विषहैरनुवेलकृतैरपराधशतैः भरितं त्वरितं वृषशैलपते परया कृपया परिपाहि हरे अधिवेङ्कटशैलमुदारमतेर्जनदाभिमताधिकदानरतात् परदेवतया गदितान्निगमै कमलादयितान्न परं कलये कलवेणुरवावशगोपवधूशरकोटिवृतास्मरकोटिसमात् रतिवल्लविकाभिमतात् सुखदात् वसुदेवसुतान्न परं कलये अभिराम गुणाकरदाशरथे जगदेकधनुर्धर धीरमते रघुनायक राम रमेश विभो वरदो भवदेव दया जलधे अवनीतनया कमनीय करं रजनीकर चारु मुखाम्बुरुहम् रजनीचर राजतमो मिहिरं महनीयमहं रघुराममये सुमुखं सुहृदं सुलभं सुखदं स्वनुजं च सुखाय ममोघशरम् अपहाय रघुद्वहमन्यमहं न कथञ्चन कञ्चन जातु भजे நம்ம நல்லபடியாக அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து இப்போ எல்லா சாமிக்கும் பூ வச்சு தீபாராதனை காமிச்சு என்னோட வேண்டுதலை என்னோட பூஜையை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் அபிஷேகம் பண்ணி பூஜை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மாற்றம் நிகழும். உங்களோட எல்லா கஷ்டமும் தீர்ந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ अहं दूरतस्ते पदाम्भोजयुग्म प्रणामेक्षया गत्य सेवां करोमि सकृत्सेवया नित्यसेवा फलं त्वं प्रयच्छ प्रयच्छ प्रभो वेङ्कटेश अज्ञानिना मया दोषान् शेषान् विहितान् हरे क्षमस्वत्वं क्षमस्वत्वं शेषशैलशिखामणे பூஜை நல்லா பண்ணி முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி நம்மளோட விரத சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஊறுகாய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, சாதம், வெண்டைக்காய் சாம்பார், கொஞ்சோண்டு நெய் முருகனுக்கு படைச்சிட்டு நம்மளும் விரத சாப்பாடை சாப்பிட்லாம். நீங்களும் வாங்க.